கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இந்திய திருச்சபை வரலாறு. இன்றைய கிறிஸ்தவம், பிரியமானவர்களே, அநேகர் நினைக்கிறது போல ஒரு மேற்கத்திய மிஷினரிகளினாலே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, தென்னிந்தியாவிலே, கேரளா போன்ற பகுதிகளிலே, வடகிழக்கு மாநிலங்களிலே தொடங்கப்பட்ட ஒன்றல்ல. இன்றைக்கு நம்ம பார்க்குற கிறிஸ்தவம் வேத கிறிஸ்தவத்திலிருந்து மிகவும் மாறுபட்டிருக்கிறது. மேற்கத்திய தாக்கம் ஒரு பக்கம், ஆரியத்தின் தாக்கம் ஒரு பக்கம். பிரியமான நிமித்தமாக வேத கிறிஸ்தவத்திலிருந்து இன்றைய கிறிஸ்தவம் மிக அதிகமாக வேறுபட்டு இருக்கிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய பாரத நாடு. நம்ம ஒவ்வொருவரும் எந்த நாட்டில் பிறக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய தீர்மானம். நான் இந்த பாரத மண்ணில் பிறக்க வேண்டும் என்பது என்னை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானம். இந்த காலத்தில் இந்த இடத்துல நான் இது என்னுடைய சாய்ஸ் அல்ல. நான் இந்த பாரத மண்ணில் பிறக்க வேண்டும் என்பது என்னை படைத்த இறைவனுடைய சாய்ஸ். அதற்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள். அப்போஸ்தலர் 17:22 முதல். அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ தாப பக்திக்குள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படியெனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் அறியாது ஆராதிக்கிற அவரையே அவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோம். அதுக்கு தான் இந்த செமினார், இந்த கருத்தரங்கு. அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் யார்? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். நம்ம ஒரு மதத்தை குறித்து சொல்லலை. உலகத்தையும் வானத்தையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், அந்த ஒன்றான மெய் இறைவன். நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையினாலே பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நாம் போய் அவருக்கு ஏதோ கொடுத்து நம்ம அவரை தொழுது கொள்ள முடியாது. மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ரொம்ப அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய இரத்தத்தை எடுத்து சோதித்தா ஏபிசி என்னமோ சொல்கிறாங்க, ஓ அப்படிலாம் சொல்கிறாங்க, ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஆனால் நம்முடைய இரத்தத்தை வைத்து இவன் தமிழன், இவன் ஆங்கிலன், இவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இவன் உயர்ந்த இனத்தைச் சேர்ந்தவன், இவன் தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று படைப்பால் சொல்ல முடியுமா? அதனால்தான் ஐயன் வள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த இரத்தத்தில் உள்ள வேதியியல் கூட்டு வித்தியாசப்படலாம், வேறுபடலாம். ஆனால் யாராவது ஒரு இரத்தத்தை வைத்து ஆராய்ந்து இது தமிழனுடைய இரத்தம், இது ஆங்கிலனுடைய இரத்தம் என்று அந்த இரத்தத்தை வைத்து சொல்ல முடியுமா என்றால் முடியாது. பிரியமல்ல. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் நம்முடைய வள்ளுவனுடைய கூற்றை தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கே குடியிருக்க செய்து
முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நான் பாரத தேசத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகில் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அருமையான உறவுகளுக்கு வேறு வழிபாட்டு முறையில் இருந்தாலும் அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள், ஒளியை தேடுகிறார்கள். ஒளியை தேடி ஜோதியை தேடி மலைக்கு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது நம் மலையின் மேல் ஏற்றப்பட்ட தீபமாக இருக்க வேண்டும் என்று. நம்ம உறவுகளை என்ன செய்கிறாங்க? மலையில் தீபம் ஏற்றுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது நாம் மலையில் ஏற்றப்பட்ட தீபமாக, கொண்டில் ஏற்றப்பட்ட ஜோதியாக நம்ம இருக்கணும்னு தானே வேதம் சொல்லுது. அந்த ஜோதியை தேடி தானே மலைக்கு போகிறாங்க. அவங்க ஒருவருக்காக நம்முடைய தேவன் தூரமானவர் அல்ல. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், நம்முடைய புலவர்களிலும் சிலர், பிரியமானவர்களை வள்ளுவரிலிருந்து திருநாவுக்கரசராக இருக்கட்டும், கல்யாண சுந்தராக இருக்கட்டும், நம்முடைய புலவர்களில் அவர் சிலர் என்றார் பலர். நம்முடைய புலவர்களிலும் பலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. பிரியமானவர்களை சிவவாக்கிய சித்தர் சொல்லுகிறார். அதைத்தான் ஆதி சங்கராச்சாரியர் சொல்கிறார். நம்ம இந்த தெய்வத்தை இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பாக்க முடியாது, எந்த மாதிரிலும் இல்லை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நம்முடைய கருத்தை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்து கொள்ளுங்க. என்னை நொறுக்கிய ஒரு வசனம் உண்டு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3. இதுங்க நிறைய பேர் நம்ம ஊழியக்காரங்க, ஊழியம் செய்களாக வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு சேலஞ்சாக இந்த வசனத்தை சொல்கிறேன். எனக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இடைவிடாத இங்கே நமக்கு துக்கம் இல்லை, நம்ம கவலையே கிடையாது. எல்லா துக்கமும் போச்சுங்கிறோம். பைபிளில் பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானின்படி என் இனத்தாராகிய என் உறவுகளாகிய என் நண்பர்களாகிய என் சகோதரருக்கு பதிலாக, ஒருவேளை என்னுடைய உறவுகள் வேறு வழிபாட்டு முறையில் இருக்கலாம், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர், அவர்களுக்காக பிரியமானவர்களே ரொம்ப எனக்கு அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும், என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணுமே, என் இனத்தார் ரட்சிக்கப்படணுமே, அந்த வேதனை உண்டாயிருக்கிறது. சொல்கிறாரு, என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இப்படி என்னமா விரும்ப முடியுமா? என் சகோதரர் ரட்சிக்கப்படுறத விட நான் சபிக்கப்பட்டு போனால் நல்லா இருக்காண்டவர். சகோதரர் அவங்களும் தேவனை தான் என்னை தேடுறாங்க. நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தானே அவங்க தீ மிதிக்கிறாங்க. தான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தானே தீ மிதிக்கிறாங்க. அந்த நெருப்பில் அவியாத அந்த நெருப்புக்குள்ளே நான் போயிடக்கூடாதுன்னு தானே முயற்சி பண்ணுறாங்க. இறை அருள் வேண்டும் தானே நோன்பு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டு போனால் நல்லமா இருக்கும் என்று ஒருவன் துடிக்கிறானே, அந்த துடிப்பு நமக்கு இருக்கா? ஆனாலும் கிருபையை பற்றி கொண்டு பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசு வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறேன். நேரம் கருதி சீக்கிரமாக வார்த்தைக்குள்ளே வருகிறேன். தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன், நம்முடைய இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு சமயம் திராவிட சமயம். திராவிட சமயத்தில் அவங்க யாரை வணங்கியிருக்கிறாங்க என்று சொன்னால், தங்களுடைய சக்திக்கு மேலான சக்தியை, தங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வணங்கியிருக்கிறாங்க.
அதுக்கு பலியிட்டிருக்கிறாங்க. அந்த சக்தியை உருவப்படுத்தியிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, ஒரு பெரிய யானை, அந்த யானை அப்படியே நம்ம தோட்டத்தை அழிக்குது, வாழைமரத்தை அழிக்குது, நம்ம குடிசையை உடைக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த யானை மேலே தேவன் வர்றாருன்னு நினச்சி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, முன்னாள் குடியரசுத் தலைவர், அந்த யானையை வணங்கணும். யானைக்கு ஒரு உருவம் செய்து அந்த யானையை சிங்கம் அடிக்குது, புலி அடிக்குது. ஆஹாஹா, இந்த சிங்கம் புலி மேலே தான் ஆண்டவர் இருக்கார், அது மேலே தான் வர்றார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை, புலியை நம்ம வணங்குறோம். ஒரு உருவம் செய்கிறோம், அதுக்கு மேலே ஆண்டவருக்கு அதை கற்பனை பண்ணுறோம். இந்த சிங்கத்தை ஒரு பாம்பு கடிக்குது, அந்த சிங்கம் செத்து போயிடுது. பாம்பு கடிச்சா நம்ம செத்து போயிடுறோம். ஆகா, இந்த பாம்பை நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, இந்த பாம்பு மேலே தான் தெய்வன் இருக்கிறார், பாம்பை வணங்குறோம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு கருடன் அந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுது. ஆகா, அந்த பாம்பையே தூக்குற சக்தி கருடனுக்கு இருக்க, கருடன் மேலே தான் தேவன் வர்றாருன்னு கருடனை வணங்குறோம். இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். ஒரு மயில் அந்த பாம்போடு கூட சண்டை போட்டு நம்ம அழிக்கிற பாம்பை அந்த மயில் கொத்தி கொதறுது. ஆக அந்த மயிலில் தாண்டா தேவன் இறைவன் வாராரு அப்படின்னு அந்த மயிலை வணங்குறோம். அதுக்கு பலி செலுத்துறோம், அதுக்கு ஆகாரம் படைக்கிறோம். பாம்பே பாம்பே என்னை கடிச்சிடாதுன்னு சொல்லி பாம்பை கும்பிடுறோம். இதுதான் பிரியமான வரலாற்றிலே நாம் அறியப்பட்ட திராவிட சமயம். அவங்களுக்கு குறிப்பாக ஒரு இறைவன் என்று கிடையாது, தங்களுடைய சக்திக்கு மேலான காரியங்களை. ஒரு எலி கடிக்குது, எலி நம்முடைய பொருளை நாசமாக்குது, வயலை நாசமாக்குது, வீட்டை நாசமாக்குது. அந்த எலி உருவத்தில் எலிக்கு மேலே தான் அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எலிக்கு மேலே ஒரு சக்தியை வச்சு அந்த எலியை கும்பிடுறோம். பிரியமானவர்களே, இது ஒரு ரேஷ்னலிஸ்டிக்காக இருந்த ஒன்று. ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறத்தாழ ஆபிரகாம் காலத்திலேயே ஆரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இந்தியாவுக்குள்ளே வருது. அவங்களுக்கும் எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. அவங்க இப்படி இந்த எல்லா பொருளையும் வணங்காமல் பஞ்சபூதங்களை மட்டும், குறிப்பாக அக்கினியை மட்டும் அவங்க வணங்கினாங்க. ஏன்னா அக்கினி எல்லாத்தையும் எரிச்சிருது, தண்ணியை பொங்க பண்ணிடுது, காட்டை கொளுத்திடுது. அதனால் அக்கினியை மட்டும் அவங்க வணங்கினாங்க. இந்த 2 வழிபாட்டு முறை தான் இந்தியாவில் இருந்திருக்கு. இதில் பிரியமானவர்கள் இந்த வழிபாட்டு முறையில், குறிப்பாக ஆரிய வழிபாட்டு முறையில் சில பண்பாட்டு கலாச்சார சீர்கேடுகள் வரும்போது அதற்கு எதிராக சமணமும் பக்தமும் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில், அதுவும் நாத்திக மதமாக, ஒரு எதிர்ப்பு மதமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் ப்ரொட்டஸ்டன்ட் ரிலிஜன் சொல்கிறார். ஆரியத்தை ப்ரொட்டஸ்ட் பண்ணி, அது நாத்திக சமயம், இறை நம்பிக்கை கிடையாது, இப்படியெல்லாம் இறைவன் பேர சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தம் சமணம் உருவாகுது. இப்போது 1ஆம் நூற்றாண்டு பிறக்குது. அப்போல்லாம் அந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றெல்லாம் கிடையாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம வைக்கிற வரலாற்று குறிப்பு, ஆன் த டே ஆஃப் பென்டெகாஸ்ட், கிறிஸ்துவுக்கு பின் 30ன்னு சொல்லலாம், சரியாக குறிப்பிட்ட ஒரு நாள், ஆன் த டே ஆஃப் பென்டெகாஸ்ட். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் எருசலேமில் கூடியிருந்த தேவ ஜனத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். அப்போ அந்த எருசலேமில் நிறைய பேர் உலகத்தின் பல பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 18 இன மக்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. நம்ம 9-10 வசனங்களில் வாசிப்போமானா, அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவங்களில்
ஒரு 18 இனக்கூட்ட மக்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதிலாவது முதலாவது 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்ட பேர் பார்த்தர். பார்த்தர். இந்த பார்த்தர் எங்கேருந்து போனாங்க? இண்டோ பார்த்தியன் கிங்டம் எங்கே இருந்துச்சு? அவங்க எங்கேருந்து இந்த பார்த்தர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் இந்தியன் என்று சொல்லுவதில்லை, பெருமைப்படுறேன். பார்க்குறீங்களா? இண்டோ பார்த்திய கிங்டம் எங்கே இருக்குது? இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்குது. இந்த இனக்கூட்டத்தினுடைய பெயர் தான் பிரியமானவர்களே முதலாக அந்த பெந்தெகோஸ்து நாளில் மேலறையில் வந்தவர்களில் இவங்க பேர் குறிக்கப்பட்டிருக்குது வேதத்தில். இவங்கெல்லாம் சேர்ந்தான் கேட்குறாங்க, ஐயன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இதை கேட்டவர்கள் என்னுடைய மக்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு திருமுழுக்கு எடுத்தவர்கள் பார்த்தர்கள். அன்றைக்கே ஒருவேளை அவர்கள் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை அருளையும் பெற்றிருக்கலாம். இந்தியாவில் தோமா வரும் முன்பாக எப்படி கிறிஸ்தவங்க இருந்திருப்பாங்க? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடையாது. பிரியமானவர்களே, யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி இருந்தார்கள். நம்ம திருமணிலையும் சில யூதர்கள் சிதறி இருந்திருக்கலாம். யூதர் மார்க்கத்தில் அமைந்தவர்கள் இருந்தாங்க. அவங்க யூதர்கள் அல்ல, யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள். இன்னும் பிரியமானவர்களே, அந்த காந்தேக மந்திரி பண்டிகையில் எருசலேமுக்கு வந்தது போல் அந்த பண்டிகை நாட்களிலே நம்முடைய தேசத்திலிருந்து சிலர் எருசலேமுக்கு போயிருக்கலாம். இங்கே பார்த்தர் என்று சொல்லுவது பிரியமானவர்களே சில யூதர்களாக இருக்கலாம், யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களாக இருக்கலாம். இல்லாவிட்டாலும் நம்முடைய மக்கள் பிரியமானவர்களே பண்டிகை நாட்களில் காந்தேய மந்திரியை போல் அவர்களும் எருசலேமுக்கு போயிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த பார்த்திய பேரரசுடைய ஆட்சி காலம் தேவையானால் குறித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 247 கிறிஸ்துவுக்கு பின் 224, கிட்டத்தட்ட ஒரு 450 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம மண்ணில் தொடர்ந்து இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இந்தியா, சைனா இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த எல்லை கோடுகள்லாம் நாம் போட்டது. உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது ஆண்டவர் இந்த எல்லை கோடுகள்லாம் வரைந்து சிருஷ்டிக்கலை. இப்போ நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே பார்க்குறோம். ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த இந்தியா உருவானது. அன்றைக்கு இந்தியா என்று சொல்லும்போது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடைய பகுதியெல்லாம் அடங்கியது தான் அன்றைக்கு இந்தியா என்று அறியப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 2வது, கிறிஸ்துவுக்கு பின் 52, இந்த 30 ஆண்டுகள், கிபி 30 அபிஷேகம் நடக்குது. இப்போ ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தோமா இந்தியாவுக்கு வருகிறார். இதற்கு நிறைய வரலாற்று உண்மைகள் இருக்குது, சான்றுகள் இருக்குது. எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. ஆனால் தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக, காஸ்பல் நற்செய்தி நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்பாகவே தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் பிரியமானவர்களே கிபி 60க்கு பின்பு தான் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக யோவான் ஏறத்தாழ 1ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அந்த நற்செய்தி நூல்கள்லாம் எழுதப்படலை. தோமா இந்தியாவுக்கு வரும்போது கிறிஸ்தவம் என்ற ஒரு பெயர் தோமாவுக்கே தெரியாது. தோமா கிறிஸ்தவத்தை கொண்டு வரவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில், அதுக்கு முன்பாக வந்த இலக்கியங்களில் கிறிஸ்தவம் என்ற பெயரே இல்லையே என்று சொன்னால் தோமாவுக்கே கிறிஸ்தவம் தெரியாது. கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் இயேசுவுக்கே தெரியாது. இயேசு எந்த மதத்தையும் உண்டாக்கவில்லை. இது ஒரு வரலாற்று பிழை. நம்முடைய வரலாற்று நூல்களிலே கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் கிறிஸ்து என்று இருக்கும். அது ஒரு பிழை. கிறிஸ்து எந்த மதத்தையும் தோற்றுவிக்கவில்லை, எந்த வழிபாட்டு முறையும் கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கவில்லை. கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஒரு வாழ்வியல், எப்படித்தான் வாழ வேண்டும். நம்மை உண்டாக்கின அந்த ஒன்றான மெய் தெய்வன், அந்த வார்த்தை, அவருக்குள் அந்த இறைவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினானோ
அந்த வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொன்னார். அப்படி வாழுகிறவர்களை வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சமாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தோமா உடைய வருகை பற்றியுள்ள சில வரலாற்று குறிப்புகள் விலகி சொல்ல நேரமில்லை. ஹிப்போலிட்டஸ் ஆஃப் ரோம், அவர் கிறிஸ்தவர் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அவர் 3ஆம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு நூலிலே தோமா இந்த இந்தியா மட்டுமாக போனார் என்ற குறிப்பு இருக்கிறது. அதே 3ஆம் நூற்றாண்டிலே ஆர்ஜியன் என்று எழுதினவர் தோமா இந்தியாவுக்கு வந்ததை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்கிறார். யூசுபயஸ் ஆஃப் செசேரியா 4ஆம் நூற்றாண்டில் எழுதியவர். அவர் தோமா கிழக்கு பக்கமாக தூரதேசம், கிழக்கு பக்கமாக அந்த அறியப்பட்ட தூரதேசம் இந்தியா. அதே போல் ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் அப்படின்னு பின்னால் எழுதப்பட்ட ஒரு நூல் 3ஆம் நூற்றாண்டில். அந்த நூலிலேயும் இந்த வரலாற்று பதிவு இருக்குது. ஐயம் திரிபுர, இது ஒரு வரலாற்று குறிப்பு. அன்றைக்கு யாரும் இன்றைக்கு நம்ம வரலாறு எழுதுவது போல் வரலாறு எழுதலை. வரலாறு எழுத வேண்டும் என்று எழுதலை. இன்னும் குறிக்கப்பட்ட வரலாற்றில் கூட இன்றைக்கு சில காரியங்களை நம்ம மாற்றி யோசிக்கிறது. யார் கட்டினது, இது யார் செய்தது, ஒருவர் இந்த மன்னர் கட்டினார் என்பார், இன்னொரு இல்லை அதுக்கு முன்பாக இது கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லுவார். வரலாற்றில் எத்தனை மாற்றங்கள் இருக்கு. தோமாவை பற்றி இத்தனை பேர், அவர் கிழக்கே தூரதேசத்துக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், பார்த்த தேசத்துக்கு வந்தார். அன்றைக்கு இந்த பார்த்திய மன்னன் அவரை கூப்பிட்டார் என்றால் அழைத்தார் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஐயன் திரிபுர தோமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தோமா வரும்போது அவருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தெரியாது. அது கிறிஸ்தவர்களுக்கு அத்தேனி பட்டணத்தில் வைக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர். தோமா அந்த பெயரோடு கூட வரவில்லை. அதனால் எந்த ஒரு பதிவிலையும் கிறிஸ்தவர்கள் என்ற பதிவு கிடையாது. 4ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு வந்த சீரியர்கள் தான் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கழித்து, இல்லாட்டால் 300 ஆண்டுகள் கழித்து. அது வரைக்கும் கிறிஸ்தவங்கிற பெயர் இங்கே கிடையாது. அப்போ என்ன பெயர் வழங்கப்பட்டது? இந்த மார்க்கத்தார். ஏனென்றால் மார்க்கம் என்றால் வழி. இயேசு நமக்கு வழியை காண்பித்தார், வாழ வேண்டிய வழியை காண்பித்தார். அதனால் அவர்கள் மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். பிரியமான, அது மாத்திரமல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற அநேக பாரம்பரிய சான்றுகள், அவர் கன்னியாகுமரியில் உள்ள முசிறிக்கு வந்தார் அப்படிங்கிற சான்றுகள் இருக்குது. அங்கே இருந்து அவர் கால்நடையாகவே மயிலாப்பூர் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். பிரியமானலே, மார்த்தாண்டம் பக்கத்தில் தோமா காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதாக நம்பப்படுகிற ஒரு ஜப ஆலயம் இருக்கிறது. அதை அறப்பள்ளி என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அந்த அறப்பள்ளியில் போய் நிற்க, அங்கே நின்று ஜெபிக்க எனக்கும் கர்த்தர் கிருபை தந்தார். என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, வரலாற்றில் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் கூடி வந்த இடத்துக்கு பெயர் தான் பள்ளி என்று பெயர். இன்றைக்கு நம்முடைய அருமையான முகமதிய சகோதரர்கள் அவர்கள் பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார்கள். இந்த பள்ளிவாசல் என்பது முதலாக கிறிஸ்தவர்கள் கூடி வந்த இடத்துக்கு தான் பள்ளி என்று பெயர் வைத்தால். ஏன் அதை பள்ளிவாசல் என்று சொன்னார்கள், பள்ளி என்று சொன்னார்கள் என்றால், பல் என்றால் பாட்டு. இவர்கள் கூடி வருகிற இடங்களிலே பாடல்களை பாடுகிறபடினாலே அந்த இடத்துக்கு பள்ளி என்று பெயர் வந்தது. அந்த இடத்துல வாழ்வியல், எப்படி நம்ம வாழ வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், இறைவனுக்கு எது பிடிக்கும், எது நன்மை எது தீமை என்று சொல்லி கொடுத்ததுனால பின் நாட்களிலே வாழ்வியல் கற்பிக்கப்படுகிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்ற பெயர் வந்தாங்க. பாடிக்கொண்டே இருக்கவில்லை. ஏன் அதை பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறோம்? அங்கே வாழ்வியல் கற்பிக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளி என்ற சொல் முன்பு கிறிஸ்தவர்கள் கூடி வந்த இடத்துக்கு தான் பள்ளி என்ற பெயர் இருந்தது. பின்பு அதை ஜெப வீடு என்று சொன்னார்கள், ஜெப அறை என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, சிலர் இன்றைக்கு கோயில், ஆலயம், சிற்றாலயம், பேராலயம்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நமக்கு இருந்த பெயர் பள்ளி. தோமா கட்டின அறப்பள்ளி இன்றைக்கும் மார்த்தாண்டத்திலே பக்கத்தில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தோமா வட இந்தியாவுக்கு போன சான்றுகள் இருக்குது.
தோமா சீனாவுக்கு போனார் என்று நம்பப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 72 தோமா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஊழியம் செய்த பின்பு மயிலாப்பூரில் அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், நான் இந்தியனாக இருப்பதை குறித்து எனக்கு பெருமை உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களிலே ஒருவர் இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ அனுப்பப்படவில்லை. 12 சீடர்களிலே ஒருவன் என் தாய் திருநாட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா! இது அமெரிக்காவிலிருந்து வந்த மதம் அல்ல, இங்கிலாந்திலிருந்து வந்த மதம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனின் இரத்தம் சிந்தப்பட்ட பூமி இது. அந்த இரத்தத்தின் விளைவு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே ஒழிய யாரோ ஒரு மிஷினரி பேசினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய அன்றைக்கே வரலாற்று குறிப்பு. இது ஜாதி அடிப்படையில் அல்ல. ஆரியத்தை சேர்ந்த 7 குடும்பங்கள் ரட்சிக்கப்படுறாருங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்படி காஸ்பல் சொல்லணும், மற்றவங்கள ரட்சிப்புகளை நடத்தணும்னு தெரியாது. அந்த குடும்பம் அளவுக்கு அவங்க இந்த இயேசுவை, தோமா காட்டின அந்த இறைவனை, அந்த வழியை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தான் பின்னாட்களிலே மார்த்தோமா என்று அழைக்கப்படுகிறார். மார்த்தோமா என்றால் செயின்ட் தாமஸ் வழிவந்த கிறிஸ்தவர்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்போ சரி, 1ஆம் நூற்றாண்டை குறித்து 3வது வர்றேன். 1ஆம் நூற்றாண்டை குறித்து விவேகானந்தர் சொல்லுகிறார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள், தமிழ்நாட்டில் அன்றைக்கு 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்கள். இல்லாவிட்டால் நம்முடைய தென்னிந்தியாவில் திராவிடத்தில் 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்கள் என்று ஞான ஒளி என்ற புத்தகத்திலே சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். 30 லட்சம் என்றால் ஒரு கணக்கு. பிரியமானவர்கள், அன்றைக்கு கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவர்களாக, இல்லாவிட்டால் இந்த மார்க்கத்தை, தோமா காட்டின அந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக இருந்திருக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பாரதியார் அவருடைய காலத்தில் இந்திய ஜனத்தொகை எவ்வளவோ சொல்லுகிறார், 30 கோடி முகமுடையாளுங்கிறார். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக 30 கோடி என்பது 170 கோடியாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 பகுதி கூடி இருக்கிறது. அப்படியானால் 1ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ ஜனத்தொகை இங்கே இருந்திருக்கும் என்று கணக்கு பாருங்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு பேர் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லுகிறார், மேலை நாடுகளில் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, போர்ச்சுகீஸ் போன்ற மேலை நாடுகளில் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரை கேள்விப்படுவதற்கு முன்பாக இந்தியாவில் அந்த இயேசுவை பின்பற்றுகிற அநேகர் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லுகிறார், மேலை நாட்டில் இயேசு என்ற பெயரை கேள்விப்படுவதற்கு முன்பாகவே அவரை பின்பற்றுகள் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுக்குள்ள வார 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருவள்ளுவர், அவர் ஒரு வள்ளுவ இனத்தைச் சேர்ந்த பெருந்தகை என்று சொல்லுகிறார். பேரெல்லாம் தெரில. இந்த 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருவள்ளுவர் தான் முதல் பக்தி இலக்கியமாகிய திருக்குறளை எழுதியிருக்கிறார். திருக்குறளில் தான் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு பகுதி இருக்குது. வேற எந்த நூலிலையும் அதற்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டில் திருக்குறளுக்கு முன்பாக பக்தி இலக்கியங்கள், கவிதைகள், பாடல்கள் வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை. ரொம்ப சுருக்கமாக அதை குறித்து நான் சொல்லப்போறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறள் கிறிஸ்தவ இலக்கியமே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்தரங்கு இங்கே நடத்தினேன். அன்றைக்கும் இதே போல் அநேகர் வந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இப்போ அது யூடியூப்லேயும் இருக்குது. இந்த வள்ளுவரை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்போது இந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய கிறிஸ்தவ வரலாறு சொல்லணுங்கிற தாக்கம், பிரியமானவர்களே, என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலேயே கர்த்தர் என்னை மேற்கொண்டு என்னை பேச வைத்தார். இந்த திருக்குறளை மாத்திரம் வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, திருக்குறள் இப்போ திருக்குறளை சொல்கிறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் பேர் உண்டு, 2 பேர் உண்டு. ஒன்று
இடுகுறி பெயர் அப்படிம்போம். ஆர்பிட்ரி நேம். அவங்களுக்கு சும்மா ஒரு பெயர் வைக்கும், அவங்கள அடையாளம் காண்பதற்காக ஒரு பெயர் வைக்கிறோம், இடுகுறி பெயர். குழந்தை பிறந்தோடனே பெயர் வைப்பாங்க. பல்ல பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு நல்ல தம்பி அப்படின்னு பெயர் வைப்பாங்க. அவன் நல்ல பையனை வர்றவனா கெட்ட பையனை வர்றவன் தெரியும், விருப்பம். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்திருப்பான், செல்வன், செல்வந்தன், ஒரு பெயர் வைப்பாங்க. நம்மள அநேக இருக்கிற பெயர்கள் இடுகுறி பெயர்கள், ஏதோ ஒரு காரணத்தால் பெயர் வச்சாங்க. இன்னொன்று உண்டு, காரண பெயர், லாஜிக்கல் நேம். அந்த பெயர் வைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த பிள்ளை ரொம்ப வெள்ளையாக இருக்குது, அந்த பெயர் நல்லா வச்சுக்கச்சுவேன்னு இருந்திருக்கான், வெள்ளையன் அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க. வெள்ளையன் அப்படின்னு அவங்க பெயர் வச்சுருப்பாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. பிரியமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்திருப்பான். காந்தி பிறந்த நாள் பிறந்திருப்பான், அவன் காந்தி அப்படின்னு பெயர் வச்சு ஒரு ரீசன் இருக்கும். அது லாஜிக்கல் நேம். ஆனால் இறைவனுக்கு இருக்கிற பெயர்கள் எல்லாமே காரண பெயர், அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிற பெயர். பிரியமானவர்களே, ஏலோகிம் என்கிறோம். ஏலோகிம் என்பது ஒரு நல்ல தமிழ் சொல். ஏலோகிம் என்றால் எல்லாம் என்ற அர்த்தம். அதான் ஏல் என்று சொல்லுகிறார். அது ஆங்கிலத்தில் ஆல் என்று சொல்லுகிறார், அரபிக்கில் அல் என்று சொல்லுகிறார். எல்லாம் அர்த்தம். ஏலோகிம் என்றால் எல்லாம், ஒரு காரணம் இருக்கு. யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஒரு காரணம் இருக்கு. இப்படி இடுகுறி பெயர் உண்டு, காரண பெயர் உண்டு. இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு, பிரியமானவர்களே, தேவதூதன் சொல்கிறான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் அவர் எப்படி அறியப்படுகிறார்? இம்மானுவேல் என்று அறியப்படுறார். அந்த ஞானிகள் தேடி வரும்போது அவரை சொல்கிறாங்க யூதருக்கு ராஜா, கிறிஸ்து. பிரியமானவர்களை, தேவனுடைய குமாரன். மரியாள் சொல்கிறாங்க என் ஆண்டவர். சகரியா சொல்கிறார் ரட்சண்ய கொம்பு, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இதெல்லாம் இயேசு பிறந்து இருக்கும்போது அவரை அடையாளம் கண்ட வார்த்தைகள். கடைசி அண்ணா சொல்லுவாங்க மீட்பர். இதெல்லாம் யாரை குறிக்கும்? யார் இந்த ரட்சண்ய கொம்பு? இயேசு. யார் அந்த மீட்பர்? இயேசு. ஒரு காரண பெயர் இருக்கு, ரட்சண்ய கொம்புங்கிறோம். உன்னதத்திலிருந்து தோன்றி எல்லாமே யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். இப்போ திருக்குறள் அவர் சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படி. அந்த ஆதி பகவன் யார்? ஒரு பெயர் சொல்ற ஆதி பகவன். ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக 1985, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வள்ளுவர் விழாவிலே நான் பேசினது. அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதிது. ஒரு வள்ளுவர் விழாவில் என்னை பேச அழைத்திருந்தார்கள். பெரிய பெரிய குரலாளர்கள் பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த கடவுள் வாழ்த்திலிருந்து அந்த 10 குரலையும் நான் சொன்னேன். அகரம் எழுத்துக்கெல்லாம் முதலாக இருப்பது போல, அதுதானே வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆல்பாவாக இருக்கிறார், எழுத்துக்கெல்லாம் முதலாக இருக்கிறார். ஆதி பகவான் என்று சொல்லியிருக்கார். அந்த ஆதி பகவான் யார்? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது குரலை சொல்லுவார் கற்றதனலாய பயனன் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். வாலறிவன் என்றால் ஒம்னிஷியன்ட், எல்லாவற்றையும் அறிந்தவன். யார் அது? எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் யார்? மலர்மிசை ஏகினான், இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவன். எந்த தெய்வம் இருதயத்திலே வாசம் பண்ண? கோயிலில் வாசம் பண்ணலாம், மலையில் வாசம் பண்ணலாம். இருதயத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் யார்? வேண்டுதல் வேண்டாமை இலான். வேண்டியவங்க வேண்டாதவங்க என்று பார்க்காம அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் இருக்கிற, எனக்கு இது வேணும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த தேவன் யார்? பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா.
நம்ம இருளிலே சேர்க்கக்கூடிய 2 வினை. இதுக்கு பொழிப்புரை எழுதின ஒரு சிலர் எழுதியிருக்கிறாங்க, நம்ம இருளில் சேர்க்கக்கூடிய நல்வினை தீவினை. எப்படி ஐயா நல்வினை நம்ம இருளில் சேர்க்கணும்? நல்வினை எப்படி நம்ம இருளில் சேர்க்கும்? அப்போ இந்த இருளில் சேர்க்கக்கூடிய இருவினை எது? பிரியமானவர்களே, இருளில் சேர்க்கக்கூடிய இருவினை நம்ம வேதத்தில் தெளிவாக அறிகிறோம். ஒன்று நம்முடைய ஜென்ம பாவம், நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபம். இன்றைக்கு ஒரு தகப்பன் ஒரு மனுஷனை கொலை செய்கிறான். அவன் கொலை செய்யும்போது அவன் பேரன் எங்கே இருந்தான்? அவனுடைய இரத்தத்தில் இருந்தான். அவனுடைய பேர் அவன் இரத்தத்தில் இருந்தான். அப்போ கொலை செஞ்சது யார்? ஆதாம் அந்த பழத்தை திங்கும்போது காயின் எங்கே இருந்தான்? ஆதாமுடைய இரத்தத்தில் தானே இருந்தான். ஆபிரகாம் எங்கே இருந்தார்? நீங்களும் நான் எங்கே இருந்தோம்? அந்த இரத்தத்தில் தானே இருந்தோம். ஆதாம் பழத்தை தின்னதினாலே அல்ல, ஆதாமுக்குள்ளாக நாம் தான் அந்த பழத்தை சாப்பிட்டோம். ஆபிரகாம் மெல்கிசதேக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆபிரகாம் மெல்கிசதேக்கு காணிக்கை கொடுக்கும்போது பிரியமானவர்களே, ஆரான் எங்கே இருந்தான்? அவனுடைய மடியில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் லாஜிக்கல். ஆபிரகாம் காணிக்கை கொடுத்தான் என்றால் ஒன்று தான், ஈசாக்கு கொடுத்தான் என்றால் ஒன்று தான், யாக்கோபு கொடுத்தான் என்றால் ஒன்று தான், லேவி கொடுத்தான் என்றால் ஒன்று தான், ஆரோன் கொடுத்தான் என்றாலும் ஒன்று தான். நாம் தானே அங்கே இருந்தோம். பிரியமானவர்களே, அதனால்தான் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தையும் நம்ம அறிக்கை பண்ணி ஆண்டவற்றை வேண்டிக் கொள்ள வேண்டும். சாபம் நீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம பாவம் என்று சொல்லுவார்கள். பிறவிலேயே அந்த பாவத்தோடு தான் வருகிறோம். கர்ம பாவம், நாம் செய்கிற பாவம். இந்த ரெண்டுமே நம்ம இருட்டில் கொண்டு நரகத்தில் கொண்டு சேர்க்கும். இருள் சேர் இருவினையும் சேரான். இந்த இருளில் சேர்க்கக்கூடிய இந்த 2 வினையிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் யாராக இருக்க முடியும்? பொறியினில் ஐந்தவித்தான். இப்படி நிறைய சொல்லிட்டே போகிறார். பொறியினில் ஐந்தவித்தான் யார்? தனக்கு உவமை இல்லாதவன், நிகரே இல்லாத சர்வேச யார்? தனக்கு உவமை இல்லாதான் அறவாளி அந்தணன். அந்தணன் என்றால் சான்றோன் அர்த்தம். அறிவு எல்லாவற்றையும் அறிந்த சான்றோன் யார்? எந்த தெய்வம் அது? இந்த கடவுள் யார் என்ற ஒரு கேள்வி வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதை எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல, எல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கேன், விளக்கி சொல்ல நேரமில்லை. ஒரு முக்கியமான ஒன்று நீத்தார் பெருமையில் பார்க்குறோம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மன்னிச்சுக்கோங்க, பெங்களூரு மைசூர்லாம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைவான ஒரு வார்த்தை. இவன் தான் மனுஷ லக்கணம் இதுதான். போனல 10 லட்சணத்தன்னு சொல்லி மனுஷன்னா இவன் தான் புருஷோத்தமன். இப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கணும். அந்த நிறைவான வார்த்தை நிறைமொழி. அந்த நிறைவான வார்த்தை மனிதனான பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை. அந்த வார்த்தை ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் தேவனிடத்தில் இருக்க அந்த வார்த்தை மனிதனான பெருமையை மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொன்னால் அது யாரை காட்டுகிறது? அந்த வார்த்தை மனிதனான பெருமையை எது காட்டுகிறது? இதை எந்த இறைவன் மேலே நம்ம ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. பிரியமலை நான் அநேக திருக்குறள் எழுதியிருக்கிறேன், நேரம் கருதி கடந்து போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் தோமா காட்டின அந்த இறைவனை இங்கே அநேகர் அந்த வழியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். திருக்குறள் முழுவதிலேயும் அதற்கு பல சான்றுகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்தவம் என்ற பெயர் கிடையாது. இன்னும் சொல்லுகிறேன், இயேசு என்ற பெயரே கிடையாது. அப்படியா? தோமா இயேசுங்கிற பேர் சொல்லலையா? தோமாக்கு இயேசுங்கிற பேரே தெரியாதுங்க. என்னங்க ஆம்பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தோமா காட்டின அந்த மார்க்கம், அந்த வழி நம்முடைய இந்திய தேசத்திலே பரவுகிறது.
இதை இன்னும் வடநாட்டிலே பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட மொழிதான் சான்ஸ்கிரிப்ட் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இந்த வழிபாட்டு முறையை இன்னும் இந்தியா முழுவதும் பரவச் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியானால் அடுத்த 2-3 நூற்றாண்டுகளில் என்ன நடந்தது, இந்த மார்க்கம் என்ன ஆச்சுது, இருந்ததா இல்லையா என்பதை இடைவெளிக்கு பிறகு தொடருகிறேன்.